மார்கன் மூவிக்கான மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி பிரிகிட்டா நடிக்கிறாங்க. ஜூன் 27 மூவி ரிலீஸ் ஆகும். ரிஷபாவோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்கு. தீபாவளிக்கு மூவி ரிலீஸ் ஆகும். ஜிந்தி பெட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. டிஆர் பாலா டைரக்ஷன்ல முகேன் ராவே பாவே திருக்கா பாலா சரவணன் நடிக்கிறாங்க. விவேகன் மெர்வின் மியூசிக் பண்றாங்க. தக்லீஃபோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு ஜூன் 5 மூவி ரிலீஸ் ஆகும். லவ் மேரேஜோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு வரப்போகுது. ஷண்முக பிரியன் டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு, சுஷ்மிதா ஷான், ரமேஷ் திலக் நடிக்கிறாங்க. 3 BHK மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு ஜூலை 4 மூவி ரிலீஸ் ஆகும். தனுஷோட அடுத்த படம் கலாம். இது அப்துல் கலாமோட பயோபிக். இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம சர்ப்ரைஸா இந்த படம் வந்திருக்கு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா ஓம் ராவத் இந்த படத்தை எடுக்கிறாரு. இவர் யாருன்னா ஆதிபுருஷ் படத்தோட டைரக்டர். அவ்வளவு பெரிய ஃபிளாப் படத்தை கொடுத்த டைரக்டருக்கு எப்படி தனுஷ் வாய்ப்பு கொடுத்தாருங்கிறதா ஆச்சரியம். குபேராவோட ஆடை லான்ச் ஜூன் 1 நடக்க போகுது. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். சூர்யா 45, 46ன்னு போய்கிட்டே இருக்கு. வாடிவாசல் இந்த வருஷமாவது ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும். அதை ப்ரொடியூசரும் சொல்லிட்டாரு, டைரக்டரும் சொல்லிட்டாரு, ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த வருஷம் மூவி ஸ்டார்ட் ஆயிடும். வார் 2 படம் தெலுங்கு படமா இல்ல ஹிந்தி படமான்னு கேட்டிருக்காரு. இது ஹிந்தி மூவி தான். ஜூனியர் என்டிஆர் இருக்கிறதால தெலுங்கு மூவி இல்ல. சூர்யா 46 மூவில கீர்த்தி சுரேஷ் இல்லையான்னு கேட்டிருக்காரு. இருக்காங்கன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. தளபதி பர்த்டேக்கு எந்த படம் ரீரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்கிறேன். ரெட்டத்தலை மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் இது பற்றி ஒன்றும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்கிறேன். ஜூனியர் என்டிஆருக்கு வார் 2ல நெகட்டிவ் ரோலான்னு கேட்டிருக்காரு. டீசர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு மூவிக்கும் தியேட்டர்கள் அண்டு நான் தியேட்டர்கள் கலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெட்ரோ மூவிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காரு. ரெட்ரோ படம் லாஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக எப்படி ஒரு ரிப்ளை அவங்க கொடுத்துருக்காங்க. தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் சேர்த்து எங்களுக்கு லாபம்னு. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டேன். தக்லீஃப்ல கௌதம் கார்த்திக் இல்லை. தெகடி 2 வருமானு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல இந்த மூவி வரும். விஷாலோட அடுத்த படம் பற்றி கேட்டிருக்காரு. சீக்கிரமே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். 10 hours படம் பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஒன் டைம் பார்க்கலாம், டீசென்டான மூவி தான். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.